வெங்காயத்துல இந்த மாதிரி கருப்பு கோடு இருந்தா அதை வாங்கி சாப்பிடலாமான்னு தெரிஞ்சுக்க அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி உங்க டெய்லி ரொட்டீன்ல நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருளை சேஃபா எப்படி கன்சியூம் பண்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயத்துல இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கலாம். அஸ்பெர்ஜிலஸ் நைஜர்னு சொல்லுவாங்க. ஆனா எந்நேரமும் இதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்காது. ஒரு சில நேரம் மண்ணாவோ அழுக்காவோ தூசியாவோ கூட இருக்கும். நீங்க இந்த தோலை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வெங்காயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த வெளிப்புற தோலை எடுத்ததுக்கு அப்புறமும் உள்ள மறுபடியும் கருப்பா இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லு வருது, இல்ல ஒரு மாதிரி கொலன்னு இருக்குன்னா அது கண்டிப்பா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கலாம். இது நமக்கு சேஃப் கிடையாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தா நீங்க நல்லா அதை ஹீட் பண்ணும்போது அது அழிஞ்சிரும். பட் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த வெங்காயத்தோட சதப்பகுதியிலையும் போய் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அது ஆல்ரெடி நிறைய டாக்ஸின்ஸ் அங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க எவ்வளவு ஹீட் பண்ணாலும் அது அழியாது. உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ சிம்பிளா நீங்க வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இல்ல சமைக்கும் போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க. நமக்கு உடம்பு தான் முக்கியம். நீங்க இந்த மாதிரி வெங்காயத்திலயோ இல்ல வேற ஏதோ காய்கறிகளோ இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.